வெல்கம் டு கலாமஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு அந்த டாபிக்ல இருந்து ஸ்பீடு அண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் டைம், டிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். பார்ட் 1க்கான வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஸ்பீடு டாபிக் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு அதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சினாரி இருக்குது. என்னன்னா, ஒன்று சேம், ரெண்டாவது டிஃப்ரெண்ட். 2 சினாரி இருக்குது. முதல் சினாரி எப்படின்னா, இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் எப்படி போகிறான்னா, முதல் 20 கிலோமீட்டரில் போகிறான், அதுக்கப்புறம் 40 கிலோமீட்டரில் போகிறான், ரிமைனிங் 40 கிலோமீட்டரில் போகிறான். ஸோ இது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? 20, இங்கே 40, இங்கே 40. அப்போ டிஸ்டன்ஸ் எப்படிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே சேமாக இருந்துச்சுன்னா, பர்சன் 10 கிலோமீட்டரில் போகிறான், திரும்பி 10 கிலோமீட்டரில் போகிறான், திரும்பி 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகிறான். இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 போகிறான். அப்போ டிஸ்டன்ஸ் எப்படிக்கு சேமாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிங்களா? சேமாக இருக்குன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அதே இதில் கொஷின் இப்படி தான் கொடுப்பான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரே இதில் கொடுத்தாங்கன்னா அது வந்து சேம் டிஸ்டன்ஸ். இது மாதிரி முதல் சினாரி மாதிரி 20, 40, 10 கொடுத்தாங்கன்னா அது டிஃப்ரெண்ட் சினாரி அப்ளை பண்ணுது. இப்போது இதில் என்ன, ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்கணும். இது மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஆவரேஜ் ஸ்பீடில் இங்கே பாருங்க, இதில் என்னென்னா டிஸ்டன்ஸு சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் 2 இருக்குது. சரியா? நம்ம இந்த ஸ்பீட் டாப்பிக்கில் நம்ம சேம், டிஃப்ரெண்ட் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போ சேம் தான் பார்க்க போகிறோம். சேம் கொஷின், சேம் டிஸ்டன்ஸ், அந்த கொஷினுக்கு 2 டைப்பு ஃபார்முலா இருக்குது, 2 கேஸ் ஃபார்முலா இருக்குது. இது வந்து இப்போ டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா 2 கேஸுக்கு. முதல் கேஸுக்கான ஃபார்முலா என்னென்னா 2xy 2x into y சாரி சாரி 2 into x into y s plus y. இது முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா இருக்குது 3xyz xy plus yz plus zs. டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணும். எப்பப்போ இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுன்னா, கொஸ்டினில் சேம் டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது 2 ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா, கொஸ்டினில் 2 ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இது கொஸ்டினில் 3 ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகே, இது வந்து சேம் டிஸ்டன்ஸ்க்கான இது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட்டான டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றே இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதே தான் இங்கே போட போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் அதே தான். ஆவரேஜ் ஸ்பீடு இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, இந்த ஃபார்முலா தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஆவரேஜ் இது வந்து ஆவரேஜ். எப்போது டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, சேமாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஃபார்முலா. ஓகே, நம்ம கொஷினுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். A man goes to a certain place at a speed of 30 km per hour
and return to original place at a speed of 20 km per hour. Then find the average speed of entire journey. கொஸ்டினில் ஒரு மேன் வந்து எவ்வளோனா டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு சர்டன் பிளேஸ் போயிருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காங்கன்னா 30 km per hour போயிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் டு ஒரிஜினல் பிளேஸ், திரும்ப அதே பிளேஸுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. எவ்வளோ ஸ்பீட்னா 20 km per hour. இப்போது ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், இங்கே டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. போகும்போது சரி, வரும்போது சரி, டிஸ்டன்ஸ் சரி, அதே டிஸ்டன்ஸ் தான், அதே கிலோமீட்டர் தான். சரிங்களா? அப்போது சேம் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? சேம் டிஸ்டன்ஸ் எத்தனை ஸ்பீடு இருக்கணும்? 2 ஸ்பீடு. அப்போனா மொதல் ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணணும். சரிங்களா? மொதல் ஃபார்முலா என்ன? 2 × x × y. x இங்கே என்னது 30, y என்ன 20 இன்ட்டு என்னது s + y. இப்போ x இங்கே வந்து 30, இங்கே 20. இப்போது இந்த 0 இதுவும் கேன்சல். இங்கே என்ன ஆகும்? 6, 20, 3 + 2 5. இங்கே அடிச்சு விட்டால் 4, 6 4 24. 24 km per hour தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். நம்ம போன கொஷின் பார்த்தோமே அதே மாடல் தான் இது. போன கொஷின் பார்த்த அதே மாடல் தான் இந்த இடம். சால்வ் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த கொஷின் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, a train covers the first 60 km at a speed of 5 km per hour, another 60 km at a speed of 8 km per hour, and the last 16 km at a speed of 10 km per hour. Find the average speed entire journey. Average speed கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொதல் 16 கிலோமீட்டரில் போயிருக்காங்க, அடுத்த 16 கிலோமீட்டரையும் போயிருக்காங்க, அடுத்து 16 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. மொதல் 16 கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடு போயிருக்காங்கன்னா 5. ரெண்டாவது 16 கிலோமீட்டர் எவ்வளோ போயிருக்காங்கன்னா 8. மூணாவது 16 கிலோமீட்டர் எவ்வளோ போயிருக்காங்கன்னா 10 கிலோமீட்டர் போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஆகுறா, ஆனால் சேம் டிஸ்டன்ஸா இங்கே ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. அப்போனா சேம் டிஸ்டன்ஸ் 3 ஸ்பீடு. இது இந்த ஃபார்முலா, இது நீங்கள் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வரும். ஸோ நான் போட்டே காட்டுறேன். xy plus yz zs 3 into எக்ஸோட ஸ்பீடு. இங்கே ஃபார்முலா SYZ எங்கே அதில் என்ன போடணும்? ஸ்பீடு கொடுத்துருக்க ஸ்பீட் எதாவது தான் போடணும். 8 இங்கே 10 நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். x into y, ஸோ 5 8s 40, y into இது 8 10s 18, அதுக்கப்புறம் 10 into 5 15. இப்போது இது 0 0 0 0 கேன்சல். 8 5s 40, இங்கே 5 9. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120 divided by 17. ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷன் வச்சு மிஸ்டு ஃப்ராக்ஷன் வச்சு என்ன பண்ணணும்னா, நீ ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படிமா நீ டிவைட் கூட பண்ணலாம். இப்படி 17 போட்டு 120 டிவைட் கூட பண்ணலாம். ஆனால் நமக்கு நேரம் ஆயிடும்.
ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது எப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எப்படின்னா இப்போ இப்படி இருக்குங்களா, இது 17 × 70னா 17 × 7னா 119. இங்கே ப்ளஸ் பண்ணால் 1 அப்படின்னா 120 டிவைடட் பை 17. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ட்ரை பண்ண ஆன்சரும் நீங்கள் ஃபைண்ட் பண்ண ஆன்சர் ஒன்றா இருந்துச்சு, அதான் ஆன்சர். நீங்கள் இது மாதிரி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதனால் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கொஷினும் ஸோ இந்த கொஷின் போயிடலாம். A person covers a distance 9 km at a speed of 3 km per hour and 25 km at a speed of 5 km per hour and 30 km at a speed of 10 km per hour. Then find a average speed கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, 9 km. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 km, 25 km, அப்புறம் 30 km. டிஸ்டன்ஸ் எப்படிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீடு டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் அண்ட் டைம் டேக்கன் தான் ஃபார்முலா. சரிங்களா, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 9 km ப்ளஸ் 25 km ப்ளஸ் 30 km. இங்கே ஸ்பீடு அடுத்து டைம் இங்கே கொடுக்கல. ஆனால் நம்ம டைமோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், கொஷினில் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கான், ஸ்பீடு கொடுத்துருக்கான். அதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போது கொஷின் 9 டிஸ்டன்ஸு, ஸ்பீடு என்னது, அதுக்கான இது 3. அடுத்தது 25 அது டிஸ்டன்ஸ் வந்து 5. அடுத்தது 30 கிலோமீட்டருக்கா, அது எவ்வளோ போயிருக்கா 10. இது அடிச்சு விட்டிங்கன்னா இது 3 டைமு, இது அடிச்சு விட்டிங்கன்னா இது 5 டைமு, இது 3. அப்போது டைம் என்னென்னா இங்கே 3 5 3 அது பண்ணால் 5 6 7 11 25 30 9 65 64. அப்புறம் ஆன்சர் என்னென்னா 64 டிவைட் பை 11. ஆனால் இங்கே வந்து பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்போனா என்ன, இது டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 55.8. 5.8 km per hour இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A person travel 500 km by train. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டரில் 50 km ஹவரில் போயிருக்காங்க. 60 km ஹவரில் ஷிப்பில் போயிருக்காங்க. 30 km ஹவர் ஸ்பீடில் போயிருக்காங்க. 400 km டிஸ்டன்ஸில் காரில் போயிருக்காங்க. 40 km ஹவர் ஸ்பீடில் போயிருக்காங்க. ஸ்பீடு கேட்குறாங்க. நம்ம அந்த காரு ட்ரெயின் அதெல்லாம் தேவையில்லை, கொடுத்துருக்கு டேட்டா மட்டும் எடுப்போம். 500 கிலோமீட்டரில் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்காங்கன்னா 50 km ஹவர் ஸ்பீடில் போயிருக்காங்க. அடுத்து 600 km டிஸ்டன்ஸில் 30 km ஹவர் ஸ்பீடில் போயிருக்காங்க. அடுத்தது 40 km 400 km டிஸ்டன்ஸில் 40 km per hour ஸ்பீடில் போயிருக்காங்க. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் எப்படிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னது 500 600 ப்ளஸ் 400. டைமை கொடுக்கல, ஸ்பீடு. அப்போ டைம்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஸோ இது என்ன டிஸ்டன்ஸு, இது என்ன ஸ்பீடு. இப்போ இங்கே அடிச்சு விட்டா ஆன்சர் என்ன 10 ஆகுதா. ஸோ இங்கே 10 வருதுங்களா, நான் இங்கே டேரெக்டாக பண்ணுறேன். இப்போ இங்கே பண்ணிங்கன்னா 3 to the 20. இங்கே அடிச்சு விட்றேன், இங்கே 10.
இப்போது சால்வ் பண்ணுங்க. இது 1500 30 40 0 4 கேன்சல் பண்ணால் இது இங்கே 4 3 12 3 7 ஒரு பாயிண்ட் வருது 5. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன 37.5 km/h ஆவரேஜ் ஸ்பீடு இதுதான். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்னென்னா 37.5 km/h தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக், எனக்கு பிடிச்ச டாபிக் தான். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா இப்போது ஒரு கார் வச்சுக்கோங்க. ரெண்டு கார் இருக்குது. ஸோ 2 கார் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போது நமக்கு டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா தெரியும். என்னது? ஸ்பீடு இன்ட்டு டைமு. சரிங்களா? டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா தெரியும், ஸ்பீடு இன்ட்டு டைம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கார். ஸோ 2 கார் இருக்குது. 2 காரும் ஒரே டைரக்ஷனில் போகுது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்பீட் வெவ்வேறு ஸ்பீடில் கூட இருக்கலாம். வெவ்வேறு ஸ்பீடு கூட ஒரே ஸ்பீடில் கூட போகணும் அவசியம் இல்லை. வெவ்வேறு ஸ்பீடில் போகணும், ஆனால் ஒரே டைரக்ஷன் இருக்குது. இன்னொன்று கார் இருக்குது. இன்னொரு கார் இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதா? இப்போது இந்த முதல் சினாரி எடுத்துங்க. 2 கார் எப்படி போகுது? சேம் டைரக்ஷனில் போகுது. சேம் டைரக்ஷனில் போச்சுன்னு நம்மளுக்கு ஸ்பீடு என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். நம்ம அங்கே பார்த்துக்க டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா டி இது ஸ்பீடு வந்து டைமா. இங்கே என்ன ஸ்பீடு மைனஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஏன்னா 2 காரும் சேம் டைரக்ஷனில் போகுது. அப்படின்னா ஸ்பீடு s1 மைனஸ் s2 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். அது இப்படி எழுதிக்கிறேன். ஸ்பீடு ஏன் மாட்டியிருக்குன்னா 2 காரும் சேம் டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா அதுக்கான இப்போ 2 காரும் ஆப்போசிட்டில் போகுது. அப்போ என்ன பண்ணோம்? ஸ்பீடு 1 ப்ளஸ் ஸ்பீடு தான் 2வது காரோட ஸ்பீடும் முதல் கார் ஸ்பீடும் ஆட் பண்ணிக்கிட்டு டைமோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. சரிங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு இதுதான். சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா 2 ஸ்பீடு மைனஸ் பண்ணுறீங்க. டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா 2 ஸ்பீடு ப்ளஸ் பண்ணுறீங்க. அதான் ஆப்போசிட் டிஃப்ரெண்ட்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனா s1 மைனஸ் s2, ஆப்போசிட் டைரக்ஷனா s1 ப்ளஸ் s2. இது காரு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பர்சன் முன்னாடி போகிறாங்கன்னா நம்ம துரத்து போகும்போது ஃபார்வர்டில் போவோம். காரு பைக் எதுனாலும் சரி ஒரே இடத்துல போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெயின் எதுனா சரி ஒரே இடத்துல ஒரே டைரக்ஷனில் போகிறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இது வெவ்வேறு டைரக்ஷனில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நம்ம டேரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம். 2 cars simultaneously from 2 different places at a speed of 24 km/h and 20 km/h. In which they met each other. ஸோ 2 காரும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வருது. ஸோ 2 கார் எப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேஸு. அப்படின்னா இப்போ ஒரு கார் இங்கே இருக்குன்னா 1 minute இல்லை ப்ராப்ளமா. இப்போது டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது 2 காரும் இங்கே ஒரு கார் இருக்குது. அப்புறம் என்னது 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதாவது ஒரே பிளேஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸ். அப்படின்னா இது வேறு பிளேஸ்லாம் இது வேறு பிளேஸ்னு அர்த்தம். சரிங்களா? 2 பிளேஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் இருக்குது. ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னா முதல் கார் 20 km/h போகுது, ஸ்பீடில் போகுது. அது 2வது கார் 20 km/h போகுது. இது 2 எப்படிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ 2 டிஃப்ரெண்ட் பிளேஸ்னால் நம்ம தெரிஞ்சிடும் ஆப்போசிட் டைரக்ஷனாக. சரிங்களா?
ரெண்டும் ஒரே நேரத்தில் போகுது. எவ்வளோ சைமல்டேனியஸ் நேரம், ரெண்டும் ஒரே நேரத்தில் போகுது. இது எந்த டைம் மீட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கான மீட் பண்ணுற டிஸ்டன்ஸ் பண்ணி 880 கிலோமீட்டர். ஃபார்முலா வச்சு பார்க்கலாமா? ஃபார்முலா பண்ணுச்சு டிஸ்டன்ஸ் இல்லை ஸ்பீடு இன்ட்டு டைமு. இங்கே ஸ்பீடு என்னென்னா S1 + S2 அது வரும். அதுக்கு முன்னாடி நம்ம டைம் கொடுக்கல. ஸோ நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம். டைம்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 880. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஸ்பீடு என்ன எதை ஆட் பண்ணோம், ஸ்பீடு ஆட் பண்ணோம். அப்போ 24 20 ஆட் பண்ணால் 44. சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க, டைம் தான் கேட்குறாங்க, எந்த டைமில் மீட் ஆகுன்னு. சரிங்களா? இப்போ இதை அடிச்சு விட்டிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 hours. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா போட்டு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க. டைம் இப்போ கொண்டு போனால் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடாக ஆயிரும். டிஸ்டன்ஸ் என்னென்னா 880 கிலோமீட்டர். ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டிவ் ஸ்பீட் டாபிக்னால ரெண்டு ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துச்சுன்னா ஆட் பண்ணும் ரெண்டு ஸ்பீடும். இதே ஒரே டைரக்ஷனில் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும். சரிங்களா? இந்த கொஷின் நானே சால்வ் பண்ணுறேன். 2 men P and Q சேம் பிளேஸ். ஸோ சேம் பிளேஸ்னால் ஒரே பிளேஸில் ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா பியும் கியூவும். பியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். பியோட ஸ்பீடு என்ன 3 km/h போயிருக்காங்க. அந்த கியூவோட ஸ்பீடு பண்ணால் 2.5 km ஸ்பீடில் போயிருக்காங்க. சேம் டைரக்ஷன். ஸோ கொஷினே மென்ஷன் பண்ணிட்டால் சேம் டைரக்ஷன் தான். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெம் ஆஃப்டர் 4 hours? 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் எத்தனை கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு 1 என்னென்னா 3 km/h. இதே ஸ்பீடு 2 என்னென்னா 2.5. இது எப்படி சொல்லலாம், 2.5 2 ஆஃப்னு எப்படி 0.5 தான் நடத்தும். 2.5 2.5 எப்படி எழுதிக்கிறேன், 2.5 hours எழுதிக்கிறேன். 2.5 km/h எழுதிக்கிறேன். இப்போ இது என்ன ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணும். இப்போ S1 - S2 பண்ணுமா, 3 - 2.5 என்ன வருது, 0.5 km/h வருது. நமக்கு வந்து ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸு தெரில, டிஸ்டன்ஸு அப்படி சொல்லிக்கிறாங்க. டைமும் கொடுத்துட்டான் 4 hours. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு என்னது 0.5, டைம் என்னென்னா 4 hours கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2 km வருது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் 2 km. இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். A thief running 8 km/h chased by a policeman whose speed 10 km/h. If a thief is 100 meters ahead policeman, then the time required for policeman to catch the thief will be. மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிடுறேன். திருட வந்து பிடிக்கிறாங்களா போலீஸு. இப்போ திருட வந்து போலீஸும் எந்த டைரக்ஷன் போவாங்க, சேம் டைரக்ஷனாக போவாங்க. அவனுக்கு முன்னாடி தான் போவாங்க. அப்படின்னா சேம் டைரக்ஷன் என்ன, சேம் டைரக்ஷன் என்னது, ரெண்டு ஸ்பீடும் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 8 km 10 km ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஸ்பீடு வந்து 2 கிடச்சிச்சு. ஸ்பீடு என்னென்னா 2 கிடச்சிது. அடுத்தது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்குறாங்க, எந்த டைம் ரெக்வயர்டு ஃபார், எவ்வளோ டைம் கேட்குறாங்க, எவ்வளோ நேரத்தில் பிடிக்க போகிறாங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கலாமா,
இந்த 2 km/h ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 km/h கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மீட்டர்/மினிட்டாக மாட்டணும். மீட்டர்/மினிட்டாக மாற்றணும்னா நம்ம எதிராக மல்டிப்ளை பண்ணோம். km/h மீட்டர்/மினிட்டாக மாட்டினா 50/3. அதால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நம்ம மீட்டர்/மினிட்டாக மாற்ற முடியும். km/h மீட்டர்/மினிட்டாக மாற்றினா இது பண்ணும். இது பண்ணினா உங்களுக்கான ஸ்பீடு வந்து என்னென்னா 100/3 மீட்டர்/மினிட். இப்போ நமக்கு டைம் கேட்குறாங்க. டைமு டிஸ்டன்ஸ் என்னென்னா 100 மீட்டர். ஸ்பீடு என்னென்னா டைமுக்கு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடா. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 100 மீட்டர். ஸ்பீடு என்ன கேட்டிருக்காங்கன்னா 100/3. இந்த 100/3 3 எந்த பக்கம் மேலே? சரி, நான் இப்படியே கூட போட்டு காட்டுறேன். 3 மீட்டர்/மினிட். இது மீட்டர். இந்த மீட்டர் கேன்சல் ஆகிடும். இந்த 100 கேன்சல் ஆகிடும். இப்போ டைம் என்னென்னா 3 minutes. அதாவது கொஷினில் உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை வச்சு உங்களால் போட முடியும். ஸோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2ல் நம்ம எல்லா டைம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு இந்த டாப்பிக்லேருந்து எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். எப்படி அப்ரோச் பண்ணோம், என்னென்ன ஃபார்முலா, ஸோ அதை அப்ளை சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வீடியோட சம்மரியை பார்க்கலான்னா பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கான சம்மரி என்னென்னா டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு. இந்த டாபிக் என்னென்னா ஒரு பர்சன் இல்லை ஒரு வண்டி சரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ நேரத்தில் போக முடியும், எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காங்க அது கண்டுபிடிக்கிற இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடோட கான்செப்ட்டு. ஃபார்முலா ஆஃப் டிடிஎஸ் டைம் டிஸ்டன்ஸ் டிடிஎஸ் ஃபார்முலா என்னென்னா, ஸோ அந்த ஃபார்முலா கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொன்னேன். அதனால் டி இங்கே எஸ்ஸு கெட் டி. டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஸ்பீடும் டைமும் மல்டிப்ளை பண்ணோம். இதே ஸ்பீடு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸு டைமும் டிவைட் பண்ணோம். இதே டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்பீடும் டைம் மல்டிப்ளை பண்ணோம். ஸ்பீடு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸும் டைம் டிவைட் பண்ணோம். இதே டைம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டிவைட் பண்ணோம். சரிங்களா? டைப் 1ல் நம்ம பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். டைப் 2வில் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் ஸ்பீடு என்ன, நார்மல் ஸ்பீடுனா என்ன. இப்போ பேசிக் கொஷின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்பீடு கொடுத்துருவாங்க, நம்ம டைம் வச்சு கண்டுபிடிக்கலாம். டைம் கேட்பாங்க. இல்லை ஸ்பீடு கொடுத்துருவாங்க, நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, டைம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை மீட்டர்/மினிட்ல இருக்கிறது km/h கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிக் கொஷினாக பார்த்துருப்போம். டைப் 2வில் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் ஸ்பீடு நியூ ஸ்பீடு. யூஸ்வலாக ஸ்பீடு போயிருப்பாங்க. நியூ ஸ்பீடோட சேஞ்ச் பண்ணும்போது கம்மியாக சரி அதிகமாக சரி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஒன்று சீக்கிரம் போகும், இல்லை லேட்டாக போகும். அதை வச்சு சொல்லியிருக்கோம். இதில் நம்ம ரேஷியோ மீட்டரில் சொல்லியிருப்போம். இந்த 4:5னா நமக்கு இன்னும் 5:4 சொல்லி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்போம். டோட்டல் டைம் டிஃப்ரென்ஸ் 2 ஃபார்முலா வச்சு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி. அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்துருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீடு 2 டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லிக்கிறேன். 2 ஃபார்முலா இருக்குது. அது 2 ஃபார்முலாவும் 2 ஸ்பீட் இருந்துச்சுன்னா அது முதல் ஃபார்முலா. இது 3 ஸ்பீட் இருந்துச்சு அது 2வது ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இது டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அண்ட் டைம் டேக்கன் டிவைட் பை டைம் டேக்கன். அடுத்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. ரிலேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஸோ 2 தான் ஆப்போசிட் டேரக்ஷனில் போயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணும், ஸ்பீடை மைனஸ் பண்ணும். இல்லை 2 ஆப்ஜெக்ட்டும் ஒரே டேரக்ஷனில் போயிடுச்சுன்னா ஸ்பீடு மைனஸ் பண்ணும். சாரி, 2 ஆப்ஜெக்ட்டும் ஒரே டேரக்ஷனில் போகிற மாதிரி இருந்துச்சு ஸ்பீடு மைனஸ் பண்ணும். ஆப்போசிட் டேரக்ஷன் இருந்துச்சு ப்ளஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட இது. ஸோ தேங்க்யூ.